ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ஒர்க்கு தோட்டத்தில் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ எடுத்து காட்டுறேன். மார்னிங் நான் தண்ணி ஊற்றலை இன்றைக்கி. ஏன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நைட்டு மழை பெஞ்சதுனால ஈரமாக இருந்துச்சு செடிகள்லாம். சரி, ஓகே, வேண்டாம் அப்படின்னு அப்படியே செடிகள்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பாத்திகள் இல்லாத செடிகள்லாம் பார்த்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா வேலியில் லைட்டாக ஒரு கேப் இருந்துச்சு. ஆடு உள்ளே வந்துருச்சு போல். காலையிலே பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அழகாக முருங்கையெல்லாம் வளர்ந்துருந்தது. ஆடு சாப்பிட்டுட்டு போச்சு. அதை பார்த்தோன்னே ரொம்ப வருத்தம். அதே மாதிரி சும்மா சின்ன சின்ன கீரை விதைகள்லாம் நான் அங்கங்கே தூவி போட்டிருப்பேன். அதுங்க எல்லாம் கொஞ்சம் வளர ஸோ அதையும் பார்த்தேன். அப்புறம் உங்களுக்கு சீனி அவரைக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நட்டேன். ஒரே ஒரு நாள் வந்து தண்ணி ஊற்றாமல் விட்டோன்னா எல்லாமே பட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு 7 செடி வந்திருக்கு பாருங்கள். சீனி அவரைக்காய் அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். அந்த கொஞ்சம் அப்படியே மண்லேருந்து மேலே வர ஆரம்பிச்சிருந்த இடையில இருக்குது பாருங்கள். நிறைய களை செடிகளும் வளர்ந்துருக்குது. அது ஒரு நாள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் கத்திரிக்காய்க்கு அடியில் சிறுகிழங்கு நட்டு வச்சுருந்தேன்ல, அதுவும் செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். சிறுகிழங்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் அடுத்தது நான் பார்த்தது இந்த சங்கு புஷ்பம். நிறைய இன்றைக்கி வந்து பூ பூத்துருந்துச்சு. வெள்ளை கலரில் வச்சுருக்கேன். இது சங்கு புஷ்பம் பொதுவாகவே தண்ணியில் போட்டு குடிப்பாங்க. அது வந்து வைலட் கலர், ரொம்ப நல்லது, பிளட்டுக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து இப்போ க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒயிட்டு சாப்பிட்லாமான்னு எனக்கு தெரியலை. பட்டு செடிக்கு இது சாமிக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிவனுக்கு வந்து இது உகந்த ஒரு மலர், பிள்ளையாருக்கு உகந்த மலர் அப்படின்றதுனால நானும் நட்டு வச்சேன். விதைகள்லாம் வந்திருக்கு ஒயிட் கலர், நல்லா படர்ந்து வளர்ந்துருந்துச்சு. சரி, சுற்றி இருக்கக்கூடிய தர்பூசணி செடிகளையும் ஒரு வீடியோ எடுத்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த செடிகளில் எப்போனாலும் பார்த்துட்டே இருக்கலாங்க. அது மாதிரி இந்த அரைநெல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, சீனி நெல்லி, அதுவும் நல்ல செழிப்பாக வளர்ந்துருந்துச்சு. சரி, கீரையை பார்த்தேன். நல்ல விதை அழகாக போட்டிருந்தேன். கொஞ்ச நாளையில் விதை வந்துடும். இப்போ வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதையே பிடுங்கக்கூடாது, அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த கீரைகள் நல்ல விதை விட்டுருச்சுன்னா இதை பிடுங்கி ஒரு மண்ணில் கொஞ்சம் இடத்துல பாத்தி மாதிரி வச்சிட்டோன்னு வைங்க, அழகாக வளர்ந்துடும், கொத்தாக வளரும். இது வந்து நான் இப்போ காட்டுறது பருப்பு கீரைங்க. அதில் ஒரு வைலட் கலரில் ஒரு பூ பூக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வைலட் கலரில் இருக்கும் பாருங்களேன் அந்த பூ. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி பிசுப்புன்னா அந்த இலையை நம்ம தனியாக எடுத்து அப்படியே ஒரு மாதிரி கசக்கி பார்த்திங்கன்னா அதில் வந்து வாட்டர் இது இருக்கும். இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஏன்னா இலையிலேயே நீர்ச்சத்து இருக்கிறதுனால அது தண்ணி ஊற்றாமலே ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதை நம்ம வந்து பாசிப்பருப்பு போட்டு கீரை வச்சோம்னு வைங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த கீரை வந்து பொரியல் மாதிரி பண்ண முடியாது. இந்த நீர் இறங்கிட்டே இருக்கும் அந்த இலையிலேருந்து. அதனால் இதை வந்து ஒரு மாதிரி ஒரு குழம்பு மாதிரி தான் வைக்க முடியும். பாசிப்பருப்பும் போட்டு இது வச்சோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு சின்ன தொட்டியில் போயாவது இந்த பருப்பு கீரையை வளர்த்துங்க. அவன் பசலிக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. நானாக தேடிட்டுருக்கேன். கிடைச்சா நானும் உங்கள்கிட்ட காட்டுறேன். நடணும் அப்படின்னு இருக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த இலையை அழகாக. அதில் எவ்வளோ பாருங்க, அதில் எவ்வளோ லிக்யூட் இருக்குன்ற. அதனால் நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கிறோம், அப்படியே இந்த ட்ரை ஆகாது. ஸோ நம்ம பாசிப்பருப்பு போட்டு அதை கொஞ்சம் வாட்டர் விட்டு நம்ம வேக வச்சு கொஞ்சம் தேங்காய், சீரகம், மிளகாய், அப்புறம் பூண்டு 2 வெங்காயத்தையும் வச்சு அரைச்சி அது மாதிரி கூட்டு மாதிரி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சத்தும் கூட. பாதாம் கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சுங்க பாருங்கள், சூப்பராக. ஸோ அந்த இலையும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா இதில் 2 3 இலையை சேர்த்து ஒரு தொன்னை மாதிரி வச்சு அதில் சாப்பாடு எல்லாம் கெட்டுவாங்க முன்னெல்லாம். வாழை இலை கிடைக்காத டைமில் அந்த அளவுக்கு பெரிய இலையாக இருக்கும். இதுதான் நமக்கு நாட்டு வாதாங்காய். இந்த வாதாங்காயும் ரொம்ப சத்துடையதாக. நாங்களாம் நிறைய அது உடச்சி சின்னதில் சாப்பிடுவோம். வளரட்டும். இது வந்து கொடை மாதிரி வளரும் அந்த வாதாம் செடி. நல்லா நிழல் கிடைக்கும். அந்த நிழலுக்காக தான் நான் விட்டுருக்கிறேன். நல்லா அப்படி சுற்றி கொடை மாதிரி வளரும். அது மாதிரி கத்திரிக்காயும் ஒரு பறவை பார்த்து நிறைய காய் இருக்குது. நாளைக்கு பறிப்பேன். அப்போவும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.